வெற்றிலை ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள தடையை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் காவிரி கரையோரம் உள்ள திருக்காட்டுப்பள்ளி, மணத்திடல், மைக்கேல்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையும் வெற்றிலை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த 20 நாட்களாக வெற்றிலை விலை வீழ்ச்சி விவசாயிகளை பெரிதும் பாதித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் வெற்றிலைக்கு விதித்துள்ள தடையால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். 2 மாதங்களுக்கு முன்னராக மாம்பழத்திற்கு அடுத்தபடியாக வெற்றிலை ஏற்றுமதிக்கும் ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்திருப்பது. இதன் காரணமாக இதே காலகட்டத்தில் கடந்த வருடம் சுமார் 100 வெற்றிலை கொண்ட ஒரு கவளி வெற்றிலையானது 45 55 60 ரூபாய் வரைக்கும் போனது. எங்களுக்கு ஒரு போதுமான நியாயமான விலை கிடைத்தது. ஆனால் இப்பொழுது ஒரு 100 வெற்றிலை கொண்ட ஒரு கவளியானது 6 அதிகபட்சமாக 9 ரூபாய் தான் கிடைக்குது. இதன் காரணமாக எங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு விலை கிடைக்காத ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடிய எங்களுக்கு ஒரு தொடர்ந்து செய்வதா என்ற ஒரு கேள்விக்குறியோட ஒரு இக்கட்டான சூழலில் வெற்றிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கூலியாட்கள் பற்றாக்குறை, வாகன வாடகை உயர்வு போன்ற காரணத்தால் பணப்பயிரான வெற்றிலை சாகுபடியில் சமீப காலமாக பின்னடைவு ஏற்பட்டுள்ளது.